Hi friends, welcome to Time and Space Mastery and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து delete the node in a linked list. இதுக்கு இந்த வீடியோக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்டில் எப்படி நோட்ஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். அண்ட் அந்த வீடியோவில் 3 ways பார்த்துருப்போம். அதாவது எப்படி ஃப்ரண்டில் இன்சர்ட் பண்ணுறது, எப்படி லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது அண்ட் எப்படி மிடில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ சேம் லைக் தட் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம டெலிஷனுக்கும் நம்ம அதே தான் லாஜிக் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம டெலீட் பண்ணுறதுக்கும் நமக்கு 3 ways இருக்குது. அதாவது ஹெட் டெலீட் பண்ணுறது, ஆர்எல்ஸ் நம்ம லாஸ்ட் நோட் அதாவது டெயில் நோடு டெலீட் பண்ணுறது, இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்கான அந்த வேல்யூ இருக்க நோடை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஹெட் டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் நோடு தான் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டை டெலீட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஹெட்டை நம்ம இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நோடையே நம்ம டெலீட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஓகேயா? ஸோ ஹெட்டை நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஹெட்டில் இருந்தால் ஸ்டார்டிங் நோடாக நம்ம கன்சிடர் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஹெட்டையே இந்த நோடுக்கு இதுவாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நமக்கு இங்கேருந்து தான் நோட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கணக்கு. அதனால் இது நமக்கு delete ஆகிடும். ஓகேயா? ஸோ இதுக்கு நமக்கு சிம்பிள் வே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் ஈக்குவல் டு அதாவது ஹெட் டெலீட் பண்ணால் ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட் இந்த லைன் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஹெட் நோட் டெலீட் ஆகிடும். இதுவே C++ அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க நோட ஒரு டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹெட்டை வந்து நெக்ஸ்ட்டுக்கு ஹெட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த டெம்பை இந்த டோட்டல் நோட நம்ம டிலீட் பண்ணணும். அது வந்து நமக்கு C++ல் பண்ணணும். இதுவே நம்ம ஜாவா அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லாம் கார்பேஜ் கலெக்ஷனே அதை பார்த்துக்கும். ஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அண்ட் ரிட்டர்ன், அவ்வளோதான். இந்த சிம்பிள் லைன் மட்டும்தான் நமக்கு ஹெட் நோட டிலீட் பண்ணுறது. ஓகே, அண்ட் அது இதில் இன்னொரு எட்ஜ் கேஸ் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க ஹெட்டே நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு ஹெட்டு தான் கொடுப்பாங்க. அண்ட் அதுவே நமக்கு நல்லா இருக்குது, அதில் வேல்யூவே இல்லை, கொடுத்துருக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அங்கேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். இஃப் ஹெட்டு நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். அப்படி இல்லைனா மட்டும்தான் நம்ம ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஏன் இந்த கேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இப்போது ஹெட்டு நல்லா இருக்குது. ஓகேயா? ஹெட்டு நல்லா இருக்கும்போது நம்ம ஹெச் ஈக்குவல் டு நல்லோட நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்தாலே ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லைனா தான் நம்ம இந்த கேஸ்க்கு வரும். இதை நம்ம கோடில் பார்த்தாலும் அதுதான். டெலீட் ஃப்ரம் ஃப்ரண்ட்டில் ஹெட் அப்படின்ற நமக்கு லிங்க் லிஸ்டோட ஹெட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஹெட் இல்லை, ஹெட் வந்து நல்லா இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். தட்ஸ் இட் கைஸ். இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு லிங்க் லிஸ்டோட லாஸ்ட் டெயில் நோட நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இதுலேயும் நமக்கு 2 எட்ஜ் கேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ் அங்கே பார்த்த மாதிரி கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நோடே நமக்கு இல்லை, ஃபஸ்ட் நோடே நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் நல். கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, அப்போ நம்ம ஜஸ்ட் எதுவுமே நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, ரிட்டர்ன் நல், நல்லா தான் ரிட்டர்ன் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட் கேஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ். நெக்ஸ்ட் எட்ஜ் கேஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நோடு மட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நோடில் சம் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்ட்டு இருக்குது. செகண்ட் நோட் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ். இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த லிங்க் லிஸ்ட்டை லாஸ்ட் நோட் டெலீட் பண்ண அப்படின்னாங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு ஒரே நோடு இது தான் அண்ட் லாஸ்ட் நோடு இந்த 2 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஹெட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட் ஈக்குவல் டு நல். ஏன் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட்லேயே ஒரே நோடு தான் இருக்குது அண்ட் அதுதான் லாஸ்ட் நோடும். இந்த இதில் லாஸ்ட் நோடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹெட்டை நம்ம நல்லா தான் போட முடியும். நல்லா போட்டோம் அப்படின்னா இது நமக்கு டெலீட் ஆகி என்ன இருக்கும், இப்போ இதுவும் நமக்கு நல்லாயிடும், ஹெட்டும் நமக்கு நல்லாயிடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் எட்ஜ் கேஸ். இந்த 2 கேஸுமே இல்லாமல் இப்போது நமக்கு வேறு ஏதாவது ஒரு நோடு வருது அப்படின்னா நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஜஸ்ட் ஹெட் எங்கே இருக்கும், ஹெட்டை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரும். பட் நம்ம போன ப்ராப்ளமே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை மூவ் பண்ணக்கூடாது. அதை ஹெட் அப்படி அந்த வேரியபிள் இருக்குன்னா அதை நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு
வேரியபிள் இங்கே வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்போட நெக்ஸ்ட் நோடு இருக்கணும், டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் இதுவும் இருக்கணும். நம்ம ஒரு நோடில் இருக்கோம்னா அதுக்கு அடுத்த நோடு இருக்கணும், அதுக்கு அடுத்த நோடோட அடுத்த நோடு இருக்கணும். இந்த மாதிரி டைமில் இருந்தால் தான் நான் டெம்பை மூவ் பண்ணுறேன். இது இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டில் இங்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ ஓகே, இப்போ டெம்ப் எங்கே இருக்குது? டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? எஸ் இருக்குது. டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் இருக்கா? எஸ் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அப்போது நான் ஆப்வியஸாக இந்த டெம்பை இங்கே மூவ் பண்ணிடுவேன். டெம்போ மூவ் பண்ணியாச்சு. ஓகே, நைஸ். இப்போ அகைன் அதே மாதிரி டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? இருக்குது. டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் இருக்கா? அதுவும் இருக்குது. ஸோ கரெக்ட். அகைன் நான் டெம்போ மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? நெக்ஸ்ட் டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் அது வந்து நமக்கு இல்லை, அது வந்து நல்லா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இதோட நம்ம பிரேக் பண்ணிடுறோம். இந்த கண்டிஷன் வந்தாலே நம்ம பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெம்ப் எங்கே இருக்கும்? டெம்ப் நமக்கு இந்த நோடில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? டெம்ப் வந்து இப்போ நமக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்னா கடைசி நோடுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இதை கண்டுபிடிக்க கடைசி நோடோட ப்ரீவியஸ் நோடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டெம்பில் இந்த நோடு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெம்போட நெக்ஸ்ட்டை இந்த நோடுக்கு பாயிண்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம நல்லுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறோம். ஓகேயா? அவ்வளோதான். நமக்கு டெம்புன்ற வேரியபிள் இருக்குது, அதோட நெக்ஸ்ட்டை நல்லுக்கு பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நோடே நமக்கு delete ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸே நம்ம லாஸ்ட் நோடுக்கு முன்னாடி இருக்க நோடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸே நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட். டெம்புன்றதை ஹெட்டில் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரும். எவ்வளோ நேரம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்போட நெக்ஸ்ட்டும் இருக்கணும், டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வந்து ஜஸ்ட் நம்ம டெம்போட நெக்ஸ்ட்டு நல்லாக்குறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் நோட் நமக்கு ஈஸியாக delete ஆகிடும். எஸ் நம்ம பார்த்த 2 எட்ஜ் கேஸ் இதுதான். இஃப் நமக்கு கொடுத்துருக்க ஹெட்டே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, ஹெட் அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு அடுத்த நோடே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு நோடு தான் இருக்கிறதே லாஸ்ட் நோட், அண்ட் அந்த ஹெட்டையே நம்ம நல்லாக்கிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 எட்ஜ் கேஸும் முடிஞ்சோடனே இதுதான் நமக்கு நார்மல். டெம்ப் அப்படிங்கிறத நம்ம ஹெட்டில் வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், டெம்போட நெக்ஸ்ட்டும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருக்க வரைக்கும் நம்ம வைல் லூப்பில் என்ன பண்ணுறோம், டெம்பை மூவ் பண்ணிக்கிட்டே வரும். டெம்புக்குள் நெக்ஸ்ட் டெம்புக்குள்ள டெம்போட நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் எப்போ அது இல்லையோ அதை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ப்ரீவியஸ் நோடு. இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் நோடு நமக்கு கிடச்சிருச்சு, அதோட நெக்ஸ்ட்டை நம்ம நல்லா ஆக்கிடுறோம். தட்ஸ் இட். இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அந்த வேல்யூ எந்த நோடில் இருக்கோ அதை நம்ம delete பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 20ன்ற நோடை delete பண்ண போகிறோம். அதாவது 5, 10, 1 இந்த மாதிரி நமக்கு லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுதான். ஓகே, இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த கேஸ்லையும் நமக்கு சம் எட்ஜ் கேசஸ் இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ அது ஹெட்டாகவே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே நம்ம delete பண்ணும். அப்போ நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ். அதாவது கொடுத்துருக்க வேல்யூ இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்டில் 5 வந்து ஹெட், அதையும் நம்ம delete பண்ணணும். அப்படின்னா ஜஸ்ட் ஹெட் நம்ம மூவ் பண்ணாலே போதும். இது ஒரு எட்ஜ் கேஸ். நெக்ஸ்ட் எட்ஜ் கேஸ் என்ன? நெக்ஸ்ட் எட்ஜ் கேஸ் நம்ம ஆப்வியஸாக பார்த்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரிட்டர்ன் நல். இது நார்மல் எட்ஜ் கேஸ் தான். கொடுத்துருக்க ஹெட்டே நல்லா இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் நல்லா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் எங்கேயாவது இருக்குது, நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ எங்கேயாவது இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம போன லாஜிக்கில் பார்த்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டை மூவ் பண்ணாமல் டெம்பை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்போட நெக்ஸ்ட் நோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கோட வேல்யூ சேமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வர போகிறோம். ஓகேயா? இப்போ இங்கே நம்ம வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் டெம்போ ஹெட்டுக்கு போட்டாச்சு. இப்போ டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? எஸ் இருக்குது. அண்ட் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்க வேல்யூவும் சேமா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டெம்பை இங்கே மூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அகைன் அதே மாதிரி பார்க்க போகிறோம். டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? எஸ் இருக்குது. அண்ட் அதோட வேல்யூ 20யும் 1ம் சேமா இல்லை. ஸோ அகைன் மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா? எஸ், டெம்போட நெக்ஸ்ட் இருக்குது. அண்ட் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்க வேல்யூவும் சேமா? எஸ், சேம். அப்படின்னா நம்ம அங்கேயே பிரேக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டெம்போ மூவ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போது இந்த டெம்போட
நெக்ஸ்ட்டை நம்ம நல்லாக்கிடுறோம். தட்ஸ் இட். நம்ம போன லாஜிக் அதே மாதிரி தான். அங்கே நம்ம லாஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் தேடணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்க வேல்யூவோட ப்ரீவியஸை தேடுறோம். தட்ஸ் இட். வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டெம்போட நெக்ஸ்ட் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதோட வேல்யூ பார்க்குறோம். ஸோ எதனால் அப்படின்னா, ஒரு வேளை டெம்ப் இங்கே வந்துருச்சு அப்படின்னு நம்ம டெம்ப் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டெம்போட நெக்ஸ்ட் இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம அதோட வேல்யூவை செக் பண்ணணும். டைரெக்டாக நம்ம டெம்போட நெக்ஸ்டோட வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ டெம்போட நெக்ஸ்ட் இருக்கான்ற நோடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அதோட வேல்யூ எடுக்கணும். யா ஸோ பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ், இஃப் ஹெட்டே நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லை நமக்கு ஹெட்டோட நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு ஹெட்டோட வேல்யூவே நமக்கு கொடுத்துருக்க வேல்யூட மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹெட்டை வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட்க்கு மூவ் பண்ணிடுவோம். தட்ஸ் இட். ஓகே, அந்த 2 எட்ஜ் கேஸ் முடிஞ்சோடனே இது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்த லாஜிக் தான். டெம்பை நம்ம ஹெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வைல் லூப் ரன் பண்ணுறோம், அதாவது டெம்போட நெக்ஸ்ட் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டெம்போட நெக்ஸ்ட்டோட டேட்டா கொடுத்துருக்க வேல்யூவோட மேட்ச் ஆகக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒன்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதுதான் இப்போ டெம்ப் இங்கே இருக்குது, அதை நம்ம அப்போ நான் நல்லுன்னு சொல்லிட்டேன், நல்லுன்னு ஆக்கக்கூடாது. டெம்போட நெக்ஸ்ட் இதுதான் டெம்போட, உங்களுக்கு குழப்பிச்சுன்னா இப்போதைக்கு டெம்பை நான் இது வச்சுக்கிறேன். டெம்ப் இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு டெலீட் பண்ண போகிற வேல்யூ வந்து நமக்கு 20 அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெம்போட நெக்ஸ்ட் என்னது, டெம்போட நெக்ஸ்ட்டை நம்ம எங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட், அதாவது இதை நம்ம இங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம். இப்படி பாயிண்ட் பண்ண போகிறோம். டெம்போட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட், அதை தான் நம்ம இங்கே கோடில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட். நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம இன்சர்ஷனில் பார்த்த மாதிரி சேம் தாங்க எங்கேயும் நம்ம டெலீட் இன் பிகினிங் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஹெட்டு இருக்குது அப்படின்னால ஹெட்டை நம்ம ஹெட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு பிக் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் தான். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு பிக் ஆஃப் ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். பிகாஸ் நம்ம இங்கே டைம் வந்து ஏன் 1 அப்படின்னா நம்ம இந்த நோடு எதையுமே நம்ம ஃப்ரண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் நோடை மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதனால் பிகினுக்கு இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ். அண்ட் எண்டுக்கு டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக் ஆஃப் என். ஏன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக நமக்கு லாஸ்ட் நோடு கிடச்சிடாது. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் நோடு ஹெட்டில் இருந்து தான் ஒன்று டெம்ப் வச்சு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எல்லா நோடையுமே ஜஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ணியிருப்போம். அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். அண்ட் இங்கேயும் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ பொறுத்து நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ ஃபஸ்ட்டில் இருக்க நோடோட வேல்யூவாகவும் இருக்கலாம், இன்னும் வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு கடைசி நோடில் இருக்க வேல்யூவாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம வேர்ஸ்ட் கேஸ் தான் எப்பயும் எடுப்போம். அப்படின்றதுனால நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் தான். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கேயும் நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு சில வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் அகைன் ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். We will meet on another problem guys. Thank you.